மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 1 அதிகாரத்திலே 22 வசனம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நம் விண்ணப்பங்களை செவி கொடுத்து கேட்கும் தேவன். விண்ணப்பங்களுக்கு எப்போதுமே அவர் செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். அன்னால் தேவ சமூகத்திலே விண்ணப்பித்த போது அந்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டார். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே 1 வசனம், ஆதியாகமம் 30 அதிகாரம் 1 வசனத்திலே ராகேல் தன்னுடைய கணவரோடு எனக்கு பிள்ளையை கூட இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய கணவரோடு போராடின போது அவன் சொன்னான், தேவன் அல்லவா அவனுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நான் தேவனா, என்னிடத்திலே இப்படி சண்டை போடுகிறாய் என்று சொல்லி அவன் கோபித்துக் கொண்ட பிற்பாடு, அவன் உண்மையை வெளிப்படுத்தின பிற்பாடு, கர்த்தர்தான் தன்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்கிறதை நன்குணர்ந்தவள் ஆண்டவரிடத்திலே போராட தொடங்கினான். அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண தொடங்கினான். என்ன நடந்தது என்று சொன்னார். 30 அதிகாரத்திலே 22 வசனம் சொல்லுகிறது, ராகேலுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். அவள் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவள் கருத்தரிக்கும்படியாக ஆண்டவர் உதவினார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இசைக்கியா மரண தருவாயில் இருந்த போது அவனுக்கு வார்த்தை வந்தது, ஏசாயா தீர்க்கன் மூலமாக, இன்னும் ஒரு சில நாட்களிலே நீ மரித்து போவீர் என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தார். சொற்புறமாக திரும்பி அழுது, ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையை உத்தமனுமாய் இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்த போது அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த தீர்க்கன் வாசற்படியை கூட தாண்டவில்லை. அதற்குள்ளதாக அவனுக்கு மீண்டும் ஒரு வார்த்தை வந்தது, என்னுடைய தாசனுக்கு உடனே போய் அறிவி, அவனுடைய ஆயுசு நாட்களிலே நான் மீண்டும் 15 ஆண்டுகளை கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கண்ணீரை காண்கிறவர், நம் கதறலை கேட்கிறவர், நம் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எப்போதும் செவி கொடுக்கிறவராயிருக்கிறபடினாலே அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்க. மனுஷனிடத்தில் அல்ல, மனுஷனிடத்திலே புலம்புவதை எஞ்சுவதை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நிச்சயம் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய இக்கட்டுக்கு உதவுவார் என்கிறதில்லை கொஞ்சமும் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து கேட்கிறவரே, கூப்பிடும் யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே, நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நாளிலே என்னோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளுக்கு மறுஉத்தரவு செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். கூப்பிடும் போது நான் மறுஉத்தரவு செய்வேன், ஆபத்தில் கூட இருப்பேன், தப்பு வைப்பேன், கரப்படுத்துவேன் என்று சொல்ல வார்த்தையின்படியாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தயவு காண்பிப்பீராக. விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து பிரளயம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்க பொறுப்படுத்திக் கொண்டு வழி நட இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.